மேட்ச் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் கிவன் இன் லிஸ்ட் 1. லிஸ்ட் 1ல் உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா வேர்ட்ஸ் அல்லது ஃப்ரேசஸ் கொடுப்பாங்க. அதுக்கு மீனிங்ஸ் வித் இயர் மீனிங்ஸ் இன் லிஸ்ட் 2. செகண்ட் லிஸ்ட்டில் அதோடைய மீனிங்ஸ் வந்து டைரெக்டாக இருக்காது, கொஞ்சம் மாறி மாறி இருக்கும். யூ ஹவ் டு மேட்ச்னா என்ன, பொறுத்துக அப்படி சொல்கிறோம், அதான் மேட்ச். அதுக்கு நேரடியான மீனிங்கில் பொருத்தணும். அண்ட் செலக்ட் த கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் த கோர்ஸ் கிவன் பிலோ. அப்போது பொறுத்தது மட்டும் இல்லை, கீழே இருக்கக்கூடிய அந்த கோடு கரெக்டாக இருக்கணும். கீழே பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் பிசின்னு 4 ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனில் பொருத்தமானதை இப்போ நம்ம எடுத்து எழுதணும். இப்போ வாட் யூ மீன் பை ட்ராடியூஸ், டிரான்ஸ்மியூட்னா என்ன, டிரான்ஸ்பயர்னா என்ன, டிரான்சன்னா என்ன. இப்போ ஏதாவது ஒன்று தெரியலனா கூட அடுத்தது தெரிஞ்சது இருக்கும். இப்போ நாங்கள் ட்ராடியூஸ் தெரில அப்படின்னா டிரான்ஸ்மியூட்டுக்கு என்ன அப்படிங்கிறது ஓரளவுக்கு கெஸ் பண்ணுங்க. கடைசியில் எது மிஞ்சுதோ அதான் ட்ராடியூஸுக்கு இருக்க போகுது இல்லையா. அதனால் எடுத்தோடனே தெரியலையே அப்படி யோசிச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், டைம் போயிடும். டைத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ட்ராடியூஸ் தெரியலையா, டிரான்ஸ்மிட் போகும். அதுவும் தெரியல, டிரான்ஸ்பர் தெரியுது. அப்போ ட்ராடியூஸ் கொஞ்சம் கெஸ் பண்ண முடியுது, இல்லை டிரான்ஸ்மிட் கெஸ் பண்ண முடியுது, அதை வச்சு நீங்கள் எழுதலாம். புரிஞ்சுதா? எழுதும்போது அந்த ஆப்ஷனை கரெக்டாக ஷேட் பண்ணணும். ஏதாவது ஒன்று நம்ம பி நினச்சிட்டு ஏல ஷேட் பண்ணோன்னா நெகட்டிவ் மார்க்ஸ்லாம் அதில் வந்துடும். அதனால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் இல்லையா. இப்போ நம்ம லிஸ்ட் 1 இந்த ஆன்சரோட பார்ப்போம். ட்ராடியூஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா டு ஸ்லாண்டர்னு அர்த்தம். டிரான்ஸ்மியூட் அப்படிங்கும்போது டு சேஞ்ச், மாறுதல். டிரான்ஸ்மியூட் அப்படின்னாலே மாற்றம் இருக்குன்னு அர்த்தம். ட்ராடியூஸ் டு ஸ்லாண்டர் அப்படிங்கும்போது ஒருத்தரை வந்து சில சமயம் இழிவாக பேசுகிறோம் இல்லையா, அதுதான் சொல்லலாம். டிரான்ஸ்பயர் அப்படிங்கிறது பிரபலமாகிறது. ஒரு இடத்துல எல்லாருக்கும் தெரியுது, இவரா நல்லவர், இவர் வந்து இந்த பதவியில் இருக்கார், இவர் எல்லாருக்கும் ஓரளவுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அவங்கள வந்து அதான் டிரான்ஸ்பயர், டு பிகம் நோன், தெரிய வைக்கிறது. டிரான்செண்டுங்கிறது சர்பாஸ்னா ஒருத்தர் குருவை மிஞ்சின சிஷ்யன்னு சொல்கிறோம். ஒருத்தருடைய குவாலிட்டியோட அவருக்கு கீழே இருக்கிறவர் அவரோட பெரிய ஆளாக இருக்குது. ஒரு நல்ல அதே குவாலிட்டி அவர்கிட்ட கற்றுக்கிட்டு அவரை விட நல்ல பேர் வாங்குறது தான் சர்பாஸ்ன்னு அர்த்தம். அது அடிக்கடி இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் சொல்லுவாங்க. கீட்ஸை பற்றி சொல்லும்போது ஜான் கீட்ஸ்னு ஒருத்தர் தான் போயிட்டு காரணம் பாவம் 26 வயசு தான், நம்ம பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மாதிரி தான். 26 வயசில் இறந்து போயிட்டார். அப்போ சொல்லுவாங்க, கீட்ஸ் மட்டும் உயிரோடு இருந்திருந்தா ஷேக்ஸ்பியரையே அவர் என்ன பண்ணியிருப்பார், மீறி இருப்பார். ஷேக்ஸ்பியர் தான் இங்கிலீஷில் ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் ட்ராமட்டிஸ்ட்லாம் சொல்கிறோம் இல்லையா. ஹேட் கீட்ஸ் lived more years, he would have surpassedங்கிறோம். அவர் என்ன பண்ணியிருப்பார், ஷேக்ஸ்பியரோட நல்ல பேர் வாங்கியிருப்பார். ஏன்னா அந்த அளவுக்கு அவர்கிட்ட திறமைகள் இருக்குது அப்படிங்கிறதுக்கு சொல்லுவாங்க. ஸோ திரும்பி நான் சொல்கிறேன், ட்ராடியூஸ் அப்படின்னா டு ஸ்லாண்டர், டிரான்ஸ்மியூட் அப்படின்னா டு சேஞ்சு, டிரான்ஸ்பயர் அப்படின்னா டு பிகம் நோன், பிரபலமாகுது, எல்லாருக்கும் தெரியுது. டிரான்சென்ட் அப்படின்னா சர்பாஸுங்கிறது அடுத்து ஒருத்தர்கிட்டேருந்து கற்றுக்கிட்டு அவரை மிஞ்சுறது, அவரை வந்து மிஞ்சி அவருடைய நல்ல பேரு புகழ சம்பாதிக்கிறதுன்னு சொல்லலாம். இப்போ அது புரிஞ்சது இல்லையா. இப்போ நிறைய வார்த்தைகள் நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் என்ன சார் இது மாதிரி படித்தா போருமா, திடீர்னு இதெல்லாம் கேட்காம வேறு ஏதாவது கேட்டாங்க என்ன சார் பண்ணுறது. இதுக்கு தான் அடிக்கடி ஹிண்டு பேப்பர் படிக்கணும். டெய்லி டிக்ஷனரி எடுத்து ஒரு 5 வார்த்தை 10 வார்த்தை சும்மா தூக்கம் வருதா உட்காந்து டிக்ஷனரி எடுத்து பாருங்கள், போயிடும் உங்களுக்கு தூக்கம் போயிடும். ஏன்னா இந்த டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மைனூட்டாக இருக்கும். அது நல்லா கண்ணை ஊற்று போகிறதுக்காக உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகிடும் இல்லையா. கொஞ்சம் டிக்ஷனரி, நல்ல டிக்ஷனரியில் ஆக்ஸ்ஃபோர்டு அட்வான்ஸ்டு லேர்னர்ஸ் இங்கிலீஷ் டிக்ஷனரிலாம் இருக்குது. அதெல்லாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள் இல்லுஸ்ட்ரேஷன்ஸோடு தந்துருப்பாங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஒரு கைடன்ஸ். ஆனால் நிறைய மீனிங் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி இங்கிலீஷ் டிஎன்பிஎஸ்சியில் பாஸ் பண்ணிட்டோம், கவர்மெண்ட் வேலை கிடைச்சிச்சு அப்படின்னு இருந்தால் கூட நம்மளை ஃபர்தராக டெவலப் பண்ணுறது டிக்ஷனரி தான். புரிஞ்சுதா? அதனால் டிக்ஷனரியை ரெகுலர் ஹேபிட், நீங்கள் ஹிண்டு பேப்பர் படிக்கிறத ஹேபிட்டாக வச்சுக்கோங்க, டிக்ஷனரியை பார்க்குறது ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக ஹிண்டு பேப்பரில் ஒன்று தெரிலன்னா அந்த கான்டெக்ட் வச்சு கெஸ் பண்ணிடலாம். நான் என்ன சொல்ல, ஆனால் இருந்தாலும் எடுத்து பாருங்கள், எடுத்து பார்த்தா அந்த ஒரு டிக்ஷனரி யூசேஜுங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் பழக்கம் வரும். அடுத்தது போகலாம். செகண்ட் அதே தான், அதே டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரைமெண்ட் அப்படின்னா ஆக்சுவலாக ரேமண்டுன்னு இருக்குது. இதுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்துருவோம். ரேமண்டு அப்படின்னு ஒன்று ரேமாண்டுன்னு இருக்குது. அப்படி பார்க்கும்பொழுது ரேமாண்டுங்கிறது என்னது, டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட கம்பெனி பேர். அப்போ க்ளோத்திங் தான், வேறு ஒன்றும் இல்லை. அது பார்த்தீங்கன்னா ஈஸியாக தெரிஞ்சிருச்சு. ரைமெண்ட்டுனாலே க்ளோத்திங். இதுலேருந்து வந்து தான் ரேமாண்டு உங்களுக்கு. ரெக்டிடியூட் அப்படிங்கிறது அப்ரைட்னஸ்னா என்ன, நியாயமாக இருக்கேன், நீதியாக இருக்கேன், நான் நேர்மையாக இருப்பேன், நான் யாருக்காகவும் என்னுடைய கொள்கையை மாற்றிக்க மாட்டேன், சரியாக இருப்பேன் அப்படிங்கிறது ரெக்டிடியூட் சொல்லுவோம்.
ரிலிகேட் அப்படிங்கிறது ஒரு ஹையர் அஃபிஷியல் இருக்கார், ஒரு கம்பெனி மேனேஜர் இருக்கார், மேனேஜர் டைரக்டர் இருக்கார், தனக்கு கீழே வேலை பார்க்குறவங்கள இந்த புக்கில் இருக்கிறத டைப் அடிச்சு வைங்க, இதை செய்யுங்க, அவர் வருவார், அவருக்கு இந்த ஒர்க்கை சொல்லுங்கள் அப்படின்னு அசைன் பண்ணுறாரு. அசைன்னா என்ன? நிர்ணயிக்கிறது. இவங்களா பத்மாங்கிறவங்க இந்த வேலையை செய்யணும், இவங்க இந்த வேலையை செய்யணும் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தருக்கும் வேலை என்ன பண்ணுறாரு? அசைன், பிரித்து கொடுக்குறாரு, அசைன் பண்ணுறாரு. தான் ரிலிகேட்டுன்னு சொல்லலாம். ரேங்கிள் அப்படிங்கும்போது இது பார்த்தாலே எரிச்சலாக வருது அப்படின்னா இதுதான் இரிட்டேட். ஒருத்தருடைய ஆட்டிடியூட் பிடிக்காது நம்மளுக்கு. சில பேர் தேவையில்லாமல் பேசிகிட்டே இருப்பாங்க, அவங்க பேசுகிறது அர்த்தமும் இருக்காது, டைம் தான் வேஸ்ட் ஆகும். அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வந்து இரிட்டேட் ஆகும், சொல்லுவோம், எரிச்சல் அடைகிறோம். அதுதான் ரேங்கிள். ரைமெண்ட் அப்படிங்கிற வார்த்தை ரேமாண்டு நாம் வச்சுக்கணும். நிச்சயம் அதுதான். ரேமாண்டுங்கிறது ட்ரெஸ்ஸு, அப்போ கிளாத்திங் இருக்கா? ரைட். ரெக்டிடியூடுன்னு என்ன சொன்னேன்? அப்ரைட்னஸ், நியாயமாக இருக்குது, நீதியாக இருக்குது, நேர்மையாக இருக்குதுன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி. ரிலிகேட் அப்படின்னா ஒருத்தருக்கு வேலையை அசைன் பண்ணி கொடுக்குறது, இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு நிர்ணயித்தல், வேலையை நிர்ணயித்தல் அப்படின்னு சொல்லலாம். ரேங்கிள் அப்படின்னா இரிட்டேட், எரிச்சல் அடைய வைக்கிறது. டிஸ்கர்சிவ், டிசிப்ளின் டீல வருது பாருங்க. இது மாதிரி டீலே தான் கொடுப்பாங்களா அப்படின்லாம் சொல்ல முடியாது. சில தான் மாறும், ஒரே டீல கொடுக்கும். இப்போ இதுக்கு ஆன்சரை பார்ப்போம். டிஸ்கர்சிவ் ரேம்பிளிங் அப்படின்னு சொல்லலாம். உருண்டு ஒரு சத்தம், ரேம்பிளிங் சவுண்ட் அப்படிப்பாங்க. டிசமினேட் அப்படிங்கிறது அந்த ஸ்ப்ரெட்டு, அதாவது பரவுறது. டிஸ்டன்ட், அது டிஸ்டன்ட் வேற, டிஏஎன்டி வேற, இது டிஎன்டி. இது ஸ்ட்ரெச்சுன்னு அர்த்தம், ஸ்ட்ரெச். டிஸ்காம்ஃபீட் அப்படின்னா டு ட்ரவுன்ஸ்னு அர்த்தம். இந்த மாதிரிலாம் இதெல்லாம்